வணக்கம் நண்பர்களே. டெக் மாதிரி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன் சிமினி முழுசாக டீப் கிளீனிங் மற்றும் ஃபுல் சர்வீஸ் செய்வது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகலாம். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. முதல்ல நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ப்ளக் எல்லாம் கழட்டி வச்சு சுவிட்ச் அமர்த்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சிம்னியை இறக்கி வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்னி வந்து பல மாதங்களாக யூஸ் பண்ணி அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லா இடத்துலையும் எண்ணெய் பிசுக்காக இருக்குது. அதுவும் நம்ம நார்மலாலாம் தொடச்சா போகிற அளவுக்குலாம் இல்லை, நல்ல ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் டைப்புன்ற 60 சென்டிமீட்டர் சிம்னி. இது 4 சைடு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க கிளாஸுக்கு. அதை கழட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே உள்ள தகரம் சீல்டு கழட்டுறோம். அதுக்கு வந்து பேக் சைடில் ஒரு 3-4 ஸ்க்ரூ மட்டும் போட்டிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணோன்னே அந்த சீல்டு தனியாக வந்துடும். இப்போ வந்து முன்னாடி உள்ள எல்இடி சுவிட்ச் பேனல் கம்ப்ளீட்டாக கழட்டி நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள எல்இடியை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது வயரோட ஹோல்டர் கனெக்டர் எல்லாத்தையுமே நம்ம சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எப்படி கலட்டுறன்றதையும் பார்த்து திரும்ப அதே மாதிரி அசம்பிள் பண்ணுறதுக்கு அதை நம்ம தோதுவாக நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மோட்டருக்குள்ள கிரில்லு, மோட்டருக்குள்ள ப்ளோயர் எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணணும். அதனால் அதையும் ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ப்ளோயரை கழட்டுறதுக்கு ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மோட்ரு கவரில் உங்களுக்கு எந்த ஸ்க்ரூவும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா ஸ்க்ரூவுமே உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருங்க. ஒவ்வொன்றும் வந்து த்ரெட்டில் போட்டிருப்பாங்க, ஒன்று இன்ச்சஸ் த்ரெட்டில் போட்டிருப்பாங்க. அது எதுக்கு போடுறது என்ன பண்ணுறதுன்றதை நம்ம நோட் பண்ணிக்குவோம். எப்போயுமே மாற்றி ஸ்க்ரூ யூஸ் பண்ணவும் செய்யாதீங்க. இப்போ அந்த கவரை கழட்டமாக பார்த்தீங்கன்னா உள்ள சிம்னியில் வந்து ப்ளோயர் உள்ளே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டரையும் நம்ம ப்ளோயர் செட்டாக தான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளோயர் தனியாக கழட்ட முடியும். இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள ப்ளோயரை கழட்டுறதுக்காக கொடுத்துருக்க ரிங்கு தான். இதை கழட்டினாலும் வரலை. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வெளியே எடுத்து வச்சு தான் கழட்டியிருப்பேன். அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் போட்டு. இந்த ப்ளோயரையும் மோட்டரையும் கழட்டுறதுக்கு முன்னாடி மேலே வந்து ஒரு அவுட்டர் ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை நம்ம எடுத்துகிட்டு இப்போ ப்ளோயருக்கு அடுத்து வந்து பேக் சைடில் ஒரு 4-6 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, மேலே 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அதில் தான் ப்ளோயர் நிற்கும். அந்த ப்ளோயர் மோட்ரு எல்லாமே அசம்பிளே நிற்கும். அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படி நம்ம கீழே ஓடி எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளோயர் மோட்டரு. இதுக்கு மேலே ஆட்டோ கிளீனுக்குள்ள எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட்டுக்கு கரண்ட்டு போனால் அந்த மேலே உள்ள இது ஃபுல்லாமே ஹீட் ஆகி ஆயில் ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளோயரு எல்லாமே நம்ம பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி காஸ்டிங் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி 2-3 தடவை நான் அப்ளை பண்ணி திரும்ப வாஷ் பண்ணும்போது தான் அந்த ஃபுல் ஆயிலுமே ரிமூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு, ஏன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவ முடியாது மோட்ரு இருக்கிற செக்ஷன்லாம். மற்ற எல்லாத்தையுமே நம்ம கழுவிடலாம். அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளோயர் வந்து நம்ம மேலாக்கில் மாட்டி நான் டைட் பண்ணிவிட்டு இப்போ மோட்ரு நான் அசம்பிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக தான் வயர் வெளியே வரும். வேறு எங்கிட்ட கொடுத்தாலும் வயர் கட் பண்ணிடும். ஏன்னா அது ஃபுல்லாக தகர பாடின்றதுனால உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஸ்லீவ் வயர் நஞ்சிச்சு அப்படின்னா பாடி ஆயிரும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக நம்ம எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி திரும்ப அசம்பிள் பண்ண பழகிக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளோயர் இதில் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில் மரம் ஈஸியாக போட்டிருப்பாங்க. அந்த மெட்டலில் வரும் ப்ளோயரு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மோட்டர் அசம்பிளுக்கு 4 ஸ்க்ரூ நம்ம ஏற்கனவே கலட்டினது தான். திரும்ப அதே மாதிரி ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதே பாட்டத்தில் பேக் சைட்லேயும் ஒரு 2 ஸ்க்ரூ வரும். அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எல்லா ஸ்க்ரூவும் டைட் வச்சுட்டு நம்ம இப்போ அடுத்தது வந்து வயரிங் எல்லாமே நம்ம தரவை மாட்டி செக் பண்ணணும். இது வந்து எனக்கே 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கெமிக்கல்ன்றதுனால க்ளவுஸ் போட்டுட்டு தான் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். ஏன்னா இந்த கெமிக்கல் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்கலைனாலும் ஒரு கை பிசுன்னு அரிக்கும் ஒரு மாதிரியா. அதே மாதிரி கையில் வந்து நம்ம சோப்பு கையில் இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அந்த கெமிக்கல். கையை விட்டு போகாது. அந்த பிசு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கெமிக்கலில் நெடியும் வரும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கெலாம் பக்கத்தில் இருக்கையில் அது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா காஸ்டிங் சோடா வந்து அலுமினியத்தை எல்லாத்தையுமே அரிச்சிரும் அதிகபட்சம்.
ரொம்ப நேரமாக ஊற வைக்க முடியாது அலுமினியத்தை. இப்போ நம்ம எல்இடி பல்பு, சுவிட்ச் அசம்பிள் எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி இது பண்ணியாச்சு. வயரை வந்து நம்ம மேலே எந்த பொசிஷனில் இருக்குமோ அதே பொசிஷனில் மேலே கூடி எடுத்துட்டு, அதே மாதிரி கீழே வந்து ஃப்ரேமை வந்து டைட் பண்ணுறோம். இந்த ஃப்ரேமில் தான் நம்ம ஃபில்ட்ரு அசம்பிள், அதே மாதிரி ஆயில் கலெக்டரு எல்லாமே இதில் தான் இருக்கும். அதனால் இந்த இது வந்து நிறையா ஸ்க்ரூ வரும். டோட்டல் பாடியோட அந்த கிளாஸ் வெயிட் எல்லாமே தாங்கணுன்றனால கம்ப்ளீட்டாக எல்லா சரௌண்ட்லேயுமே ஒரு 3 ஸ்க்ரூ வரும். மொத்தம் 12 ஸ்க்ரூக்கு மேலே வரும். எல்லா ஸ்க்ரூவுமே ப்ராப்பராக அதே மாதிரி நம்ம ஃபுல் டைட் வச்சுட்டு, அந்த ஃப்ரேம்குள்ள ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூவுமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஸ்க்ரூவுமே ப்ராப்பராக நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு, அதே மாதிரி பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயருக்கு மறுபடியும் இன்னும் இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே நம்ம ப்ளோயர் மோட்டர் அந்த கவருக்குள்ளே அசம்பிளுக்கு இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம பேக் சைடில் ஃபுல் டைட் வச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா இந்த காயிலுக்கு அந்த ப்ளோயரில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் தான் ஆயில் கலெக்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆட்டோ கிளீன் போட்டோம் அப்படின்னா இந்த ஹீட்டிங் காயில் வேலை செஞ்சு அதிலேருந்து ஆயில் வடிஞ்சு இந்த பாக்ஸ் வழியாக வந்து தான் நம்ம அந்த ஆயில் கலெக்டரில் வந்து கிடக்கும். அதனால் இந்த ஹீட்டிங் காயிலும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறணும். மேலே வயரிங் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வெளியே எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த 2 வயர் வந்து அந்த ஹீட்டிங் காயிலுக்குள்ளது, மிச்சது வந்து மோட்டரோடது. இப்போ நம்ம டோட்டலாக பிசிபி மெயின் பிசிபி கண்ட்ரோல் பிசிபியும் மேலே வச்சாச்சு. இதில் வந்து நம்ம சுவிட்ச் அசம்பிளுக்கும் அதே மாதிரி முன்னாடி ஃபுல்லாக ஃப்ரண்ட்டை 2 எல்இடி வரும். அந்த 2 எல்இடிக்குமே 2 ஜாக் வந்திருக்கும். அது வந்து ஒரே லென்த்தில் இருக்கும். நம்மளுக்கு லென்த்து ஷார்ட்டாக உள்ளதை ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறணும். எல்லாமே நம்ம ரிமூவபிள் ஜாக் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பராக டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம எப்படி கழட்டணுமோ அது மாதிரி கழட்டிக்கிறணும். இது ஃப்ரண்ட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மெயின் பாடியில் அந்த டேப்பரான இடத்துல தான் அந்த வயரை கொண்டு போகணும், வேறு எங்கேயும் வச்சிடக்கூடாது. ஏன்னா இது வந்து மேலே உள்ள அந்த ஃபினிஷிங் தகரை வந்து வைக்கும்போது உங்களுக்கு டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அந்த டேப்பரில் தான் உங்களுக்கு வந்து கேப் இருக்கும் வயர் போகிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதில் தான் சின்னதாக உங்களுக்கு ஒரு லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வயர் ஸ்லிப்பாக கீழே விழக்கூடாது. அது மாதிரி மேலே கண்ட்ரோல் பிசிபிக்குள்ள பாக்ஸிங் ஃபுல் ஸ்க்ரூ எல்லா பக்கமும் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் த்ரெட்டில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து தகரத்தில் ஃபுல்லாமே இந்த ஸ்கூலில் நம்ம ஃப்ரேம்லாம் அசம்பிள் பண்ணோம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இன்ச்சஸ்னால் பெரிய த்ரெட்டாக இருக்கும். இது வந்து சின்ன சின்ன பொடி த்ரெட்டு, ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கணுன்றக்காக ஃபுல்லாமே எம்எம் த்ரெட்டு தான் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து வயர் டோட்டல் மெயின்ஸ் கார்டை வந்து நம்ம அதோட இழுத்தாலும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கிரிப் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அந்த கிரிப்பில் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வயரிங் வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம கழட்டும் போது டக்கு டக்குன்னு நம்ம கழட்டி வெட்டி விட்டு எரித்துருவோம். ஆனால் திரும்ப வயரிங் பண்ணையில் வந்தால் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு அடையாளம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் நோட் பண்ணிட்டாவது நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால நமக்கு தெரியும் இந்த வயரிங் இதுக்கு தான் வரும்னு. ஆனால் அப்படி இருந்துமே எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும் ஒரு சில வயர்கள். அதுக்காக நானுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா ஏதாவது ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு தான் நம்ம மேக்ஸிமம் டிஸ்மேண்டிலே பண்ணுவேன். நான் இப்போ நம்ம அடையாளத்துக்காக நான் சின்ன சின்ன வயராக வெட்டி விட்டு தான் எடுத்திருப்பேன். அதனால் மேலே உள்ள அந்த வயரை வச்சு அவங்க பிளாஸ்டிக்கில் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஜாயிண்ட்டை போட்டு டேப் போட்டு விட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்குமே அந்த அடையாளம் தெரியுன்றக்காக சின்னதாக ஒரு இன்ச்சு போல் வயரை விட்டுட்டு தான் வெட்டியிருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து அங்கே மறுபடியும் ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இதே வேலையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக தெரியும். இந்த கலர் வயர் இதுக்கு தான் வரும், இந்த வயர் இங்கே மோட்டருக்கு போகும்ன்றது நம்ம அக்யூரேட்டாக தெரிஞ்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலட்டும் போது 2 வயரில் வந்து மெயினாக இதாக இருந்துச்சு, உங்களுக்கு லேசாக கட்டாக இருந்துச்சு. இது வந்து சிம்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் எல்லா லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு எவ்வளோக்கெவ்வளோ சேஃப்டியை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வயரும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும். நம்ம கஸ்டமரோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பொருளோ நம்ம வந்து என்றைக்குமே எலக்ட்ரிக்கலில் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காண்டி ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒரு பிசுறு இல்லாத அளவுக்கு நம்ம செக் பண்ணி தரோவாக நம்ம அசம்பிள் பண்ணணும். ஒரு சின்ன டேப்பு சின்ன கம்பி கூட நம்மளுக்கு ஒரு பெரிய அளவுக்கு விபத்தை ஏற்படுத்திடும். அதனால் என்றைக்குமே எலக்ட்ரிக்கலில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை கையாள தெரிஞ்சவங்க மட்டும்தான் கையாளணும். என்றைக்குமே ஜாயிண்ட் போடுறது ப்ராப்பராக போடணும். அதே மாதிரி டேப்பிங் வந்து ஒன்றா டச் ஆகக்கூடாது, பிசுருக்கக்கூடாது. இதெல்லாம் முறையாக பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டு செக் பண்ணுறோம். இப்போ ரன் ஆகுது. உங்களுக்கு ப்ளோயர் ஸ்பீடு எல்லாமே
பழைய கண்டிஷனில் இருக்குது. அதை காட்டிலும் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா இப்போ ஆயில் பிசுக்கு இல்லாததுனால ஃபுல் ஸ்பீடில் இருக்கும். இந்த உங்களுக்கு க்ளவுஸை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது செக்ஷன் பவர் வந்து 1000 செக்ஷன் பவர். அதனால் உங்களுக்கு வந்து நல்லா ப்ளோயிங் இருக்கும் இதில். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ அசம்பிளுக்கு ஃபஸ்ட் டைமாக அந்த வீடியோவில் நான் வர்றேன். உங்களோட ஆதரவுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் சம்பாரிச்சதை காட்டிலும் கஸ்டமரை நிறைய சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. எனக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் டவுட் கேட்கும்போதும் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு நானும் ஓரளவு சாதிச்சிருக்கேன்ற அளவுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுது. நிறையா பேருக்கு நான் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் சேனல் மூலமாக நிறையா பேர் டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் கேட்குறாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவுக்குமே ஒவ்வொரு விதமான கஸ்டமரை நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதுவே போதுமானது. இந்த யூடியூப் சேனலில் நான் பெருசாக அளவுக்குள்ள சம்பாதிக்கலைனாலும் நான் கஸ்டமரை நிறையா சம்பாதிச்சிருக்கேன். அதுவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூ எல்லாம் பேக் சைடு எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. மேலே பாட்டம் ஸ்க்ரூ, இது வந்து மேலே வந்து நம்ம பைப்பு எக்ஸாக்டர் பைப்பு மாட்டுற இடத்துல வர அசம்பிள். இந்த அசம்பிள்லன்னு நம்ம அந்த பைப்பை நம்ம ஃபிட் பண்ண முடியாது. இது வந்து 5 இன்ச்சு டயா இருக்கும். இதில் அதே மாதிரி மேலே வந்து பிளாஸ்டிக்கில் 2 டோர் வேறு இருக்கும். இந்த டோர் எதுக்காகனா குருவி எதுவும் வராமல் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, அணில் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த போட்டிருப்பாங்க டோரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மாரை உங்கள் மூர்த்தி.